இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே அபசகுணமா நடந்துட்டு இருக்கு. இந்த பூஜை நடக்க கூடாதுன்னு சாமியே நினைக்குது போல இருக்கு. அதனாலதான் எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே சரியா படல. என்னால பூஜை எந்த வீட்டுல செய்ய முடியாது. ஐயா ஐயோ சாமி 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 என்ன சாமி இது? ஐயோ ஐயா போகாதீங்க. ஐயோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க கடவுளா பார்த்து இந்த பூஜையை நிப்பாட்டிட்டாரு போல இருக்கு. அந்த கடவுள் நேரத்துல உன் முன்னாடி நிக்கிற இந்த கனகா தான் எல்லாத்தையும் பண்ணது. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, பூஜைக்கு போற நேரத்துல இப்படி வண்டி பஞ்சர் ஆயிருச்சே. இது நாள் வரைக்கும் இப்படி ஆனதே இல்லையே. ஐயோ ஒவ்வொரு வாட்டியும் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு மிரட்டி விடுறீங்க. எப்படிதான் உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஐடியா வருதுன்னே தெரியல. குருக்கள் பயந்து போய் இப்ப கிளம்பிட்டாரு. இனி எப்படி இந்த பூஜை நடக்கும்? ஐயா நீங்க அந்த புது செருப்பை போட்டு எங்க வீட்டு வாசல் வரைக்கும் வரீங்க. ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் பாசம் புடிச்சு போயிருக்கு. பத்தாததுக்கு இது மழைக்காலம் வர. வீட்டுக்கு வெளியெல்லாம் தண்ணியா இருக்கு. நீங்க நடந்து வர்றதுனால பூஜைக்கு நேரம் ஆயிடக்கூடாதுன்னு அவசரத்துல வரும்போது அந்த மழை தண்ணியில பாசம் புடிச்ச இடத்துல செருப்பு காலை வச்சு நடக்கும்போது அது வழுக்கி விட்டு நீங்க கீழே விழுந்திருந்தீங்கன்னா உங்க மண்டையில அடிபட்டிருக்கும். நீங்க செருப்பு இல்லாம நடந்து வந்ததுனாலதான் பத்திரமா எங்க வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்படி நீங்க நல்லதா யோசிக்கலாம்ல. ஓம் கம் கணபதியே நமः. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ மகாலக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் பூர்வஸ்வஹ லக்ஷ்மீ துர்வரிண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். தாங்கோ. ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः. ओम गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. इधर போடுங்க இதுல. ओम गम गणपतिहे नमः. ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. ओम शुक्लाम्बरधरं विष्णुं सदिवर्णं सदत्पजं प्रसन्नवदनं जाहे. வாங்க. வாங்க பெரியம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வணக்கம். வணக்கம் 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 சாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க சாமி வாங்க. இங்க கை கழுவிக்கோ. சாமியார்களுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் ஒண்ணும் நடக்கலையே. உங்க பிளான் பி என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். அவங்க 5 பேரும் சாப்பிடுற சாப்பாட்டுல நான் பேதி மருந்து கலந்துட்டேன்.
கனகல அம்மா கூப்பிடுறாங்க. நீங்க அதை கொடுங்க, நான் கலந்து வச்சுட்டு போறேன். இதுல கலக்கணும் அவ்வளவுதானே. அந்த புனிதமான காரியத்தை நானே பண்றேன். நீ போய் உன் வேலையை பாரு. நீங்க கலந்துருங்க. கலந்துருவீங்கல்ல? ஏன் இப்படி என்ன சந்தேகமா கேக்குற? உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? நீ போ. இந்த புனித நீரை கொஞ்ச நேரம் கையில வச்சிட்டு இருந்துட்டு அப்புறமா இதுல கலந்துடுறேன். கனகா என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. அதோ வரேம்மா, வரேன். கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, மறக்காம கலந்துருங்க. கனகா கனகா, நீ சொன்ன மாதிரி இந்த கங்கை தீர்த்தத்தை சாப்பாட்டுல கலந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எதுக்கு என்ன பிரிக்கிறேன்? நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியா? சரி. கனகா, பூ கூட ம். உன் கையால கூட. ம். ஐயோ, உன் கை பட்டதும் இதுல வாசனை அப்படியே தூக்குதே. ம். ஐயோ, சரியான லூசு பைய. வாசம் வராத போல வாசம் வருதாம். எங்க இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு எப்படிதான் வரும்னே எனக்கு தெரியல. எங்க அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பக்காவா ஐடியா பண்றீங்களே, அது எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். என் கூட தானே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேடி மருந்து கலந்த சாப்பாட்டை சாமியாருங்க சாப்பிட போறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துங்கிறதுனால அவங்க சாப்பிடும் போதே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பாட்டை சாப்பிட்டு வயிறு வலி வந்த சாமியாருங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? இப்படி ஒரு சாப்பாட்டை போட்ட மொத்த குடும்பத்தையும் சபிச்சிட்டு தான் போவாங்க. சாமியாருங்களோட சாபம் கிடைச்சதுனால இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போய் தவிக்க போறாங்க. சூப்பர்ங்க. நந்தினி, குருக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட சொல்லு. சாப்பிடுங்க.